வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து தங்கம் விலை குறைஞ்சிருக்க இந்த டைம்ல வந்து கோல்டுல எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2வா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 1ஆ நான் வந்து போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. இது வந்து பார்ட் 2ஆ பார்ப்போம். இதுல வந்துட்டு தங்கம் விலை இந்த டைம் வந்து நல்லாவே குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்பயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. உண்மையாவே வந்துட்டு நான் எப்படி வந்து பண்ணுவேன் அப்படின்றத வந்து இதில் நான் சொல்கிறேன். அதை விட முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நிரந்தரமான குறைவு கிடையாது. இது வந்து இப்போ வந்து தக்கத்தோடைய விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இது வந்து நிரந்தரமா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்றது கிடையாது. சடனாக ஏறுறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம டைமை பயன்படுத்தி கொஞ்சம் வந்து எப்படியெல்லாம் சேமிச்சுக்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து சேமிச்ச பிளான் தான். இதில் வந்து பெருசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ணி நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஆல்ரெடி வந்து நம்ம என்ன சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதில் ஆல்ரெடி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கோல்டு காயின் வாங்கி வைக்கிறது, அதுக்கடுத்து வந்து சிட்டு போட்டிருப்போம் இல்லையா? ஆல்ரெடி சிட்டு போட்டிருக்கோம். நான் வந்து புதுசாக சொல்கிறது கிடையாது, நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் தான் சொல்கிறேன். சிட்டு போடுறது, அதுக்கடுத்து வந்து டிஜி கோல்டில் வந்து சேவ் பண்ணுறது, இதுவுமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து ஓடிஐ ஸ்கீம், இதுவுமே போட்டிருக்கேன், ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து எப்படி புத்திசாலித்தனமாக இந்த இப்போ குறைஞ்சிருக்க டைமில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அதாவது 26ஆம் தேதி வந்து ஒரு கிராமுடைய ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையோடைய மார்க்கெட் ரேட் வந்து 6415 ரூபாய். இதுவே திருச்சியில் வந்து இன்னைக்கு ஒரு கிராமுடைய ரேட்டு 6300 ரூபாய், கிட்டத்தட்ட 115 ரூபாய் வந்து திருச்சியில் கம்மியாக இருக்குது. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இதுவே வந்து அந்தந்த ஏரியாவுடைய மார்க்கெட் ரேட்டு படி தான் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. அதாவது அந்த தங்கம் விற்கிற அந்த அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணுறது தான். எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை ரேட்டை விட நமக்கு இங்கே திருச்சியில் வந்து நல்லாவே கொஞ்சம் குறைச்சி தான் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து குறைவாக இருக்குது அப்படின்றப்போ நமக்கு வந்து அதில் எப்படி வந்து புத்திசாலித்தனமாக சேமிச்சுக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கணும். அதே டைமில் வந்து நான் திரும்ப புத்திசாலித்தனமாக சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து, இப்போ ரீசண்டாக இந்த தங்க விலை குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் போயிட்டு ஒரு ஷாப்பில் போயிட்டு வாங்கினேன், அங்கே வந்து அந்த பில் டீட்டெயிலோட ஒரு சிலர் அனுப்பியிருந்தீங்க, ஒரு சிலர் வந்து அந்த பில்லில் உள்ள அந்த டீட்டெயில் வந்து எனக்கு கமெண்ட்டாக அனுப்பியிருந்தீங்க. படித்து பார்த்தப்போ எனக்கு உண்மையாகவே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இப்படியெல்லாம் வந்து ஒரு வந்து தங்கம் இப்போ நம்ம போய் வாங்குறோம் அப்படின்ற இதை வந்து சொல்கிறதுக்கு யாரும் கோச்சிக்காதீங்க. நம்ம வந்து ஒரு பாமர மக்கள் தான். ஒரு சின்ன கடையை தேடி போய் வாங்குறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன கடையில் போய் வாங்கினா விலை கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில தான் போய் வாங்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நான் இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து கமெண்ட்டை வச்சு சொல்கிறேன், ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே வந்து இவ்வளோ தங்கம் விலை விற்றுது, இப்போ தான் கொஞ்சமாவது வாங்கி வச்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்கறது மாதிரி சேர்த்து வச்ச பணத்தில் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து அதை வந்து எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத வந்து இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன். அதுக்கடுத்து வந்து ஒரு நல்ல ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஷாப்லையுமே இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு கணிசமான அளவில் யாருமே வந்து லாபம் இல்லாமல் எந்த ஒரு பொருளையுமே விற்க போகிறது கிடையாது. ஆனால் அது ஒரு கணிசமான லாபமாக இருந்தால் பரவாயில்ல, இவ்வளோ வந்து கொள்ளையடிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு தங்கம் வாங்க போங்க. ஏன்னா நம்ம வந்து நான் திரும்ப சொல்கிறது, இதை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வந்து வீணாக இந்த மாதிரி கொடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு விவரம் தெரியாத இருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக அடுத்து வந்து நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அதை பற்றின டீட்டெயிலாம் தெரியும், அதை பற்றின நாலேஜ் எல்லாம் இருக்குன்றவங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மித்தபடி வந்து இதை பற்றி தெரியாதவங்க தயவு செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இனிமேட்டுக்காக நம்ம வந்து சேமித்த பணம், சம்பாதிக்கிற பணத்தை வந்து இந்த மாதிரி அனாவசியமாக யாரோடைய கையிலையோ கொண்டு போய் கொடுக்காதீங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக பேர் வேற வச்சு ஏமாத்துறாங்க. அதெல்லாம் கேட்குறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பணத்தை நம்ம காப்பாற்றிக்க முடியும். அப்படியே நம்ம வந்து அந்த பணத்தை கொடுத்து ஏதோ ஒன்று வாங்கினாலும் நியாயமான விலையில் வாங்கினோம் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து நமக்கு இருக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு கோல்டு இப்போ ரீசெண்டாக குறைஞ்சிருக்க விலைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.
கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்றப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு கிராமுடைய ரேட்டு நான் வந்து நேற்றையுடைய ரேட்டு எழுதியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு 15 ரூபா வந்து கூட வந்திருக்குது. ஒரு கிராமுடைய ரேட்டு 6400 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஒரு 25,000 உங்ககிட்ட பணமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு காயினாக எடுத்து வைக்கலாம். நம்ம வந்து 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி எடுக்கிறப்போ அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் போடுவாங்க. இதுவே வந்து 4 கிராமுக்கு ஒரே காயினாக எடுக்கிறப்போ நிறைய ஷாப்பில் வந்து ஜிஎஸ்டி மட்டும்தான் வாங்குறாங்க. செய்கூலி சேதாரம் வந்து இல்லாமல் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு காயினாக எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இது வந்து கண்டிப்பாக என்னைய பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் சொல்கிறேன். என்னுடைய ஐடியாவை மட்டும்தான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா, நான் வந்து உங்களை நம்பி போட்டு பணம் போட்டு வாங்கிட்டு எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்ட்டு. அதனால ஸோ வந்து உங்களுடைய நாலேஜுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நான் சொல்கிறேன். நான் எப்படின்னா பண்ணுவேன் அப்படின்றத வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 25,000 உங்கள் கையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 4 கிராம் எடுத்தோம்னாக்கா 25,600 ரூபாய் வரும். இதுக்கு நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு 4 கிராமாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்போ அதுக்கு வந்து அந்த செய்கூலி சேதாரம் வந்து போட மாட்டாங்க. ஒரு வேளை போட்டாங்க அப்படின்னாக்கா 512 ரூபாய் வரும். 2% தான் போடுவாங்க. ஏன்னா அதிக அளவில் காயின் போகிறப்ப நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய கடைகளில் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமலே கொடுக்குறாங்க. வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் போட்டுக்கிறாங்க. ஜிஎஸ்டி மட்டும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 782 ரூபாய். அப்போ டோட்டலாக 26,895 ரூபாய் வரும். இந்த செய்கூலி சேதாரம்லாம் போட்டாங்க அப்படின்னாக்க ஒரு 25,000 நம்ம கையில் இருக்குது அப்படின்றப்போ ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம இது மாதிரி வந்து புத்திசாலித்தனமாக வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா கோல்டோடைய ரேட் வந்து நிலையானது கிடையாது, இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக அப்படி சொல்கிறேன். நம்ம வந்து குறைஞ்சிருக்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது தான் நல்லதாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து சிட்டு கட்டுறது. சிட்டுன்னா நீங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து பழையபடி அதாவது முன்னாடியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்றப்போ அதில் வந்து எப்படியெல்லாம் பணம் கட்டலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ 23ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 1000 ரூபாய் சிட்டு கட்டுறோம் அப்படின்னா 148 மில்லிகிராம் தான் நமக்கு வந்து சேரும். 148 இல்லை அதுக்கு குறைவாக தான் சேர்ந்துருக்கும். ஏன்னா அதோடைய ரேட் வந்து அப்போ அப்படி இருந்தது. ஒரு கிராம் வந்து 6,800 850 அந்த மாதிரி இருக்கவும் நமக்கு வந்து இந்த அளவுக்கு சேரும். இதுவே வந்துட்டு இப்போ வந்து 6,400 ரூபாய் கிட்ட இருக்கு அப்படின்றப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்றப்போ நமக்கு ஒரு 1000 ரூபாய் சிட்டு கட்டுறோம்னாக்க ஒரு 156 மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். நமக்கு எடுப்புலேயே வந்து எந்த ஒரு விஷயமே நடத்துறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறது தான். இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கே வந்து நமக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் வருதுன்னா ஒரு சிலர் தான் 1000 ரூபாய்க்கு போட்டிருப்போம் இல்லையா, ஒரு சிலர் வந்து 5,000 10,000 அந்த மாதிரிலாம் ஒரு 3,000 இந்த மாதிரிலாம் வந்து கட்டுறவங்களுக்கு வந்து இது நல்லாவே ஒரு லாபகரமானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த விலை குறையிற டைமில் சிட்டு வந்து கரெக்டாக பார்த்து காட்டினோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து அது ஒரு இந்த மில்லிகிராம் கணக்கு வந்து நமக்கு நல்லாவே லாபம் கொடுக்கும். கொஞ்சம் கோல்டும் வந்து நமக்கு அதிக அளவில் சேர்றது மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து டிஜி கோல்டு வந்து சொல்லியிருந்தோம். டிஜி கோல்டு ஆப் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கேன். நானுமே சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டைமை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து இந்த ஆப் மூலமாக வந்து பணம் கட்டி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். தங்கம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். மினிமம் 100 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் கட்டலாம் அப்படின்றது. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் வாங்கலாம் அப்படின்றதுமே நான் வந்து சொல்லியிருப்பேன். இதுலேயுமே வந்துட்டு டிஜி கோல்டுலேயுமே வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து அந்த ஏறின மில்லிகிராமே தான் ஏறுது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதோடைய காரணம் வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த இப்போ ஒரு 1000 ரூபாய் வாங்குகிறோம், 1000 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அன்னைக்கு கிராம் ரேட் என்னவோ அதில் வந்து 1000 ரூபாய்க்கு கம்மியாக என்ன கிராம் ஆட் ஆகுதோ அதுதான் ஆட் பண்ணுவாங்க. 1000 ரூபாய்க்கு அதிக அளவில் போகிறத வந்து நமக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு மில்லிகிராம் கணக்கு வந்து குறையும். அதனால நம்ம வந்து நமக்கு ஃபிக்ஸடாக அதே தான் கொடுக்குறாங்க போல் அப்படின்ற மாதிரி நினச்சிப்போம். அந்த மாதிரி கிடையாது. எனக்குமே அது மாதிரி நடந்தது. நான் வந்து கால் பண்ணி கேட்டப்போ அவங்க வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஓடிஐ ஸ்கீம், இதுவுமே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தங்க பத்திரம் மாதிரி வாங்கி வச்சுக்கிறது தான். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னாக்கா அதை போய் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் தங்கத்தோடைய விலைக்கு அப்படியே வரவு வச்சு எத்தனை கிராம் ஆட் ஆகுதோ அதை வந்து வச்சுக்கிறது. ஒரு வருஷம் கழித்து நம்ம வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் அதே கிராமுக்கு நகையாக எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் தான். அந்த பணமுமே வந்து வேறு வழியில் வேஸ்ட்டாக செலவாகாமல் தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வகைகளை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து இப்போ ரீசண்டாக குறைஞ்சிருக்கக்கூடிய தங்கத்தோடைய விலைக்கு ஏற்றது மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இதில் உள்ள எல்லா ஆப்ஷனுமே வந்து நம்ம உங்களுக்கு எது மாதிரி தேவை, எந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தக்கன வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
இப்ப வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் வந்து இப்ப கோல்டு ரேட் வந்து கம்மியா இருக்கு இல்லையா? இந்த டைம்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, கோல்டு சிட்டு போட்டிருக்கேன் இல்லையா? அதுல வந்துட்டு நான் வந்து அந்த கோல்டு ரேட் குறையறதுக்கு தக்கன நான் வந்து பணம் கட்டிட்டு இருக்கிறேன். அதுக்கடுத்து வந்து டிஜி கோல்டு. டிஜி கோல்டுல வந்து இப்போ சிட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஒரு டைம் தான் நம்மளால வந்து கட்ட முடியும். இதுவே வந்து டிஜி கோல்டுல வந்து எத்தன டைம் வேணாலும் கட்டலாம் அப்படின்றதுனால, பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்துட்டு, என்னைக்கு வந்து கொஞ்சம் குறையுது அப்படின்றப்போ, அப்பப்போ வந்து இதில தங்கம் வாங்கிட்டே இருக்கிறதுனால, இதுலயுமே வந்து ஓரளவு சேமிக்க முடியும். எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த 2 ஆப்ஷன் தான் நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறேன். இப்போ கோல்டு காயின் எடுக்கிற அளவுக்கு வந்து நான் அந்த மாதிரி போகல. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு வச்சிருப்போம். மிச்சப்படி இப்போதைக்கு இத வந்து எடுப்போம். ஏன்னா இதில வந்து சிட்டு கட்டுறோம் அப்படின்றப்போ, அதில நமக்கு வந்து நல்ல ஒரு கிராம் வந்து சேரும். டிஜி கோல்டுலயும் அதே மாதிரி தான். இப்போ காயினா போய் எடுத்தோம்னாக்கா, ஒருவேளை அதுக்கு வந்து நம்ம அதிகபட்சம் 1 கிராம், 2 கிராம் எடுக்கிறதுக்கு செய்கூலி, சேதாரம், இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வரும் இல்லையா? அதனால அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாம நான் இருக்கிறேன். அதே மாரி ஓடிஐ ஸ்கீம் போடுற அளவுக்கும் இப்போ என்ட்ட அமௌண்ட் இல்ல. ஸோ அதனால அதையுமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட வந்து லட்சக்கணக்கில இருக்கு, ஒரு 50,000, 1,00,000 அப்படி இருக்குன்னாக்க, இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இப்போதைக்கு. ஏன்னா விலை குறைஞ்சிருக்க டைம்ல நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இன்னும் 1 வருஷம் கழிச்சா அதோடைய நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு சில ஷாப்ல வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு நமக்கு அந்த அமௌண்ட் இது பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து கட்டுற அன்னைக்கு ஒரு ரேட் இருக்கு அப்படின்றப்போ, நம்ம வாங்க போற டைம்ல விலை ஒரு வேளை குறைஞ்சிருந்தது அப்படின்னா, நம்ம வந்து அன்னைக்கு குறைஞ்சிருக்க ரேட்டுக்கு செய்கூலி சேதாரத்தோட எடுத்துக்கிறது மாதிரி இருக்கும். கிராமா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து நம்ம வந்து இதை மாத்திக்க முடியும் அப்படின்றதுனால, உங்கள்ட்ட பல்கா ஒரு அமௌண்ட் இருக்குன்னா, இந்த ஸ்கீமை வந்து இப்போதைக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்றப்போ, நம்ம வந்து சிட்டு போட்டிருக்கேன், இல்ல டிஜி கோல்டுல வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா, இது 2லயும் வந்து இப்ப கான்சன்ட்ரேட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் இப்ப இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ, நீங்க அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு நகை வந்து எடுக்க போறோம், ஒரு தங்கம் வந்து வாங்க போறோம் அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு உண்மையான செய்கூலி சேதாரம் என்ன? அது என்ன விஷயத்துக்காக நம்ம வந்து குடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஏன்னா இப்ப ரீசென்ட்டா வந்து பெரிய கடை, சின்ன கடைன்ட்டு இல்லாம தாறுமாறா ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் விழிப்பா இருந்தா மட்டும்தான் நம்மளால நம்ம பணத்தை வந்து காப்பாத்திக்க முடியும். அதை பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.